என்னோட டேங்க்ல எப்படி நான் ஸ்னெயில்ஸை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருந்தேன். சரி ஸ்னெயில்ஸை ஒன்று சேர்க்கலாமே சொல்லிட்டு 2 டேங்க்லேயும் வந்து சின்ன சின்ன மீன் துண்டுகளை போட்டு உங்களுக்கு ஸ்னெயில் காட்டுறதுக்காக போட்டேன். ஆனால் இந்த பின்னாடி ஒரு பெரிய விஷயம் நடந்தது. அதை நான் ஒரு லாங் வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் என்ன விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன்னு. சரி இப்போ ஸ்னெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்னெயில்ஸ் வந்து அதுக்கான பாசி, அதுக்கான சாப்பாடு இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்னெயில் வந்து கண்டிப்பாக உள்ளே இருக்க செய்யும். ஆனால் எப்பயுமே வந்து ஆயிரக்கணக்கிலோ, கோடிக்கணக்கிலோ அது மாற முடியாது. ஏன்னா, அதில சாப்பாடு சோர்ஸ் வந்து நம்ம டேங்க்ல வந்து ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் இது பாசிய தான் சாப்பிடுதுன்னா, உங்க டேங்க்ல எவ்வளோக்கு எவ்வளோ பாசி அதிகமாகுதோ, அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்னெயில்ஸ் வந்து உற்பத்தியாகும், நெறைய ஆகும். ஆனா, பாசியோட அளவு கம்மியாக கம்மியாக அந்த ஸ்னெயில் சஸ்டெயின் ஆக முடியாது. எல்லாமே வந்து கம்மி ஆயிடும். எனக்கு சில வாட்டி நெறைய ஸ்னெயில்ஸ் வந்திருக்கு. ட்ரம்பட் ஸ்னெயில் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா வரும். ஒரு சில வாட்டி நம்ம வாட்டர் குவாலிட்டி நல்லால்னா மேலே ஏறி வரும். அப்போ மட்டும் என் கையாலேயே கொஞ்சம் வலிச்சு போட்டேனே தவிர, அதுக்கு மேல பெருசா கண்ட்ரோல் பண்றது கிடையாது. நான் சொன்ன மாரி ஆல்கே எப்படி நம்ம டேங்க்குக்கு முக்கியமோ, ஸ்னெயில்ஸும் நம்ம டேங்க்குக்கு முக்கியம். அத அப்படியே விட்டுருங்க. இது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். கண்டிப்பா அந்த லாங் வீடியோ செக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.